அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் இருக்கும் சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. இந்த ஆவணம் இல்லை, அந்த ஆவணம் இல்லை என பொதுவாக அமலாக்கத்துறை கூறுவது கடுமையான கண்டனத்திற்குரியது என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இயங்கி வரும் சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. வழக்கு தொடர்பாக இந்த ஆவணம் இல்லை, அந்த ஆவணம் இல்லை என பொதுவாக அமலாக்கத்துறை கூறுவது கடுமையான கண்டனத்திற்குரியது என்றும் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டவிரோத மணல் குவாரி மற்றும் மணல் விற்பனை தொடர்பான விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை முன்பு ஆஜராக சம்மன் அனுப்பியதை எதிர்த்து வழக்குகள் விசாரணைக்கானது தற்போது உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக செயற்கைக்கோள் மூலம் சட்டவிரோத மணல் கொள்ளை தொடர்பான தகவல்களை வழங்கவில்லை என்று அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. மணல் விற்பனை தொடர்பான வழக்குகளின் எஃப்ஐஆர்களை மாநில அரசு தாக்கல் செய்யவில்லை என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அமலாக்கத்துறையின் வாதத்திற்கு தமிழ்நாடு அரசு கடுமையான ஒரு எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தது. என்னென்ன எஃப்ஐஆர் வழங்கப்படவில்லை, அனைத்து அதில் உள்ளது என்றும் எந்த விவரங்கள் இல்லை என்று கூறினால் அதை வழங்க தயாராக உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளதாகவும், இந்த விவகாரத்தை நாங்கள் முடிக்க விரும்புகிறோம், ஏன் வீணடிக்கிறீர்கள் என்று மூத்த வழக்கறிஞர் தரப்பில் ராஜு எங்கே என்று நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி மாநில அரசு சார்பில் அனைத்து தரவுகளுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அவர்கள் கூறுவது நிபுணர்கள் அறிக்கை மீது மாவட்ட ஆட்சியர்களின் கருத்தை கேட்கிறீர்கள், நிபுணர்கள் அறிக்கையை மாவட்ட ஆட்சியர்கள் அரசுக்கு அனுப்பியுள்ளதாகவும், அவர்களால் எவ்வாறு கருத்து கூற முடியும் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. நாளை வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை வைக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் பல்வேறு ஆவணங்களை மாநில அரசு தரப்பில் தாக்கல் செய்துள்ளதாகவும், மேலும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாகவும், ஆனாலும் தற்போது வரை இந்த ஆவணம் இல்லை, எந்த ஆவணம் இல்லை என்று பொத்தாம் பொதுவாக கூறி வருகிறீர்கள் என்று நீதிபதிகள் தரப்பில் அமலாக்கத்துறைக்கு தொடர்ந்து கண்டனமானது தெரிவிக்கப்பட்டது. எஃப்ஐஆர் எண்கள் இருந்தும் அதை ஆன்லைன் மூலமாக பார்க்க முடியவில்லை என்றும் அதனை பிளாக் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எஃப்ஐஆர் நகல்கள் அனைத்துமே வழங்கப்பட்டுள்ளதாகவும், தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கிறார்கள், நேரடியாக மாநில அரசுக்கு கடிதம் எழுதி இந்த தகவல்கள் வேண்டும் என்று கோரினால் அதை தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பிற்பகல் 2 மணிக்கு உரிய விளக்கத்துடன் அமலாக்கத்துறை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என்று தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.